ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா சொரக்காய் கோலா உருண்டை தான் செஞ்சுருக்கிறேன். அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மீடியம் சைஸ் சொரக்காய் தான் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு நல்லா நம்ம காய் துருவுறதில் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இதை துருவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடல மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடலாம். தண்ணி சேர்க்காத நல்லா பிணைஞ்சு விட்டிங்கன்னா போதும். ஏன்னா சொரக்காயில் தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நல்லா உருண்டைகள்லாம் பிடிச்சி நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். ஒரு பேனில் பார்த்திங்கன்னா நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா இந்த உருண்டைகளை நல்லா பொரித்து எடுக்க போகிறோம். இது வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். இப்போ சம்மர் சீசனுக்கு நம்ம சொரக்காயில் கிரேவி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற உருண்டைகளை நம்ம பொரித்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. இப்போ தனியாக இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 2-3 கிராம்பு சேர்த்துக்கிட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பெரிய சைஸ் கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விடலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விடலாம். இப்போ நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள். இப்போ 1/4 டீஸ்பூன் கிட்ட சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டால் போதும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட மூடி வச்சிங்கன்னா சிம்மில் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா கொதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை இந்த கிரேவியில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டால் போதும். கிரேவி சூப்பராகவே ரெடி ஆகிடும். இப்போ அந்த உருண்டைகளை அந்த கிரேவியில் நல்லா அதை கலந்து விடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் கிட்ட பார்த்திங்கன்னா பிளேட் போட்டு மூடி விடலாம். இப்போ அந்த மசாலாலாம் அந்த உருண்டையில் இறங்குறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் அரைச்சி பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா அதை கலந்து விட்டிங்கனாவே போதும். ஒரு 5 நிமிஷம் கழித்து தட்டு போட்டு மூடி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சொரக்காய் உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சொரக்காய் பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, மிச்சம் வைக்காத சாப்பிடுவாங்க. வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.